தம்பி பக்கத்து பெரிய லவ் பண்றேன் கேள்விப்பட்டேன். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? மச்சான் 10 மாசமா லவ் பண்றான்டா. யாரு, என்னையா? பிரியாவை லவ் பண்றான்டா. அத போய் அவகிட்ட சொல்லுங்கடா. ஆமா கொஞ்சானுங்களா என்கிட்ட வந்து சொல்லுங்கிறீங்க? ஆமாச்சான் பேசுறா. டேய் சீரியஸா பேசுகிறான். பக்கத்து பக்கம் போகாரா. எல்லாம் தோண்டி வச்சுக்கிறாங்களா? மச்சான் பேசுறா. டேய் வெறுப்பேத்துறியா? மச்சான் சின்சியரா லவ் பண்ணிக்கிறான்டா. அவ்வளவு எல்லாம் வருது இல்ல. டேய் மச்சான் ரேஞ்சு அவன் சுத்த முடிய சிங்கிட்டு இருந்தா 10 பண்ண கூட போய்ப்பான்டா. அப்ப 10 மாசமா சுண்டாம கிண்டினான் தான். என்ன மச்சான்? டேய் என்ன மச்சான் கேட்டட உன கூட்டான். நீ அவன கலை பண்ணி பார்த்தா அவன் நம்மள கலை எடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவான். டேய் மச்சான் இன்னொரு டென்ஷனா. டேய் இப்ப எதுக்குடா அச்சா? விட்டுரு நான் எப்படிடா விட்டுற முடியும்? நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றேன்டா. நான் இல்லன்னா அவன் செத்துருவாடா. டேய் என்னடா சொல்றான் அவன்? இவனும் அந்த பொண்ணை லவ் பண்றாங்களா? ஆமாண்டா. இதே நான் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல. அத சொல்லிருந்தா நீ வந்துக்க மாட்டே. டேய் தம்பி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா. மிஸ்டேக் ஆயிடுச்சா? மொத்தா செட்டிங்கடா நீங்க. ஆளை கூட்டு வந்து அடிக்கிற எல்லாம் வீட்டுக்கு அது மாதிரி பண்றா. டேய் தம்பி யாரு எங்களுக்கு தெரியற ஆள்லாம் கூட்டினாரா? டேய் உன்னால மச்சான் எப்படியே சேர்த்து வச்சறா. டேய் ஊரம் பண்ணி எதுக்குடா ஆசைப்படுறா? அவன் 10 மாசமா பாத்துனேன்டா. 10 மாசமா பார்த்து மட்டும் இருந்தா இப்படிதான்டா. போய் 4 வாரத்தை நல்லா பேசியிருந்தா போய்ப்பாளா? உங்களாலே ஊர்ல வாய விட்டு எல்லாத்தையும் அடி தின்னு வைக்கிறான்டா பேக்கரி மாதிரி. அவன் வரத்தோட வாடா சீக்கிரம் போயிடலாம். டேய் பிரியாக்காக நான் எத்தனை பேர் வந்தாலும் இங்க தானே நிக்குவேன். ஆமா கொஞ்சானுங்களா இப்ப வாடா. டேய் வரடா ஓடுற ஓடி.